ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூபிஐ உபயோகப்படுத்துபவர்களுக்கு ஒரு புதிய விதிகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நாம் தினந்தோறும் காலை முதல் இரவு வரை நாம் பயன்படுத்துவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் போன்றவை தான். இந்த யூபிஐ, நெட்வொர்க்கிங், மொபைல் வாலெட் போன்றவைகளை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இவைகள் இல்லாமல் நம் வாழ்க்கை முறை இல்லை என்ற நிலைமை உள்ளது. இந்த முறைகள் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு ஆன்லைன் மோசடிகளும் அதிகரித்துள்ளன. அத்தகைய பண மோசடிகளை தடுப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ பேங்க் ரூல்ஸ் மற்றும் யூபிஐ ரூல்ஸ் போன்றவைகளை ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதனுடைய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏப்ரல் 1, 2026 முதல் மக்கள் பயன்படுத்தும் கூகுள் பே, பேடிஎம், போன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றிலெல்லாம் மாற்றம் செய்து அதற்கான தனி விதிகளை, புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியுள்ளது. நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணமும் நம்மளை மீறி ஒரு ஓடிபி இதை கேட்டு வாங்கி மொத்த பணமும் இழக்காமல் இருப்பதற்கும் ரிஸ்க் பேஸ்டு, அதாவது ஆத்தன்டிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷனும் இந்த ரிசர்வ் பேங்க் உருவாக்கி அந்த விதிகளை இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளது. நம்ம செல்போனில் தான் ஜிபே போன்றவைகளை செலுத்துவதற்கு அதற்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அதே போல் அதில் தான் ஓடிபியும் வரும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வைத்துப்போம். அது சப்போஸ் அந்த ஃபோன் தொலைந்து விட்டாலோ, சிம் தொலைந்து விட்டாலோ, அந்த சிம்மை பயன்படுத்தி ஸ்கேமர்ஸ் போன்றவர்கள் கையில் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி மொத்த பணத்தையும் எடுக்காமல் இருப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விதியை கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், அந்த விதியின்படி ஃபோன் மற்றும் புதிய ஃபோன் அல்லது புதிய சிம் ஆகியவற்றிலிருந்து பணம் அனுப்புவதற்கோ இல்லை பெறுவதற்கோ ஈடுபட்டால் அந்த கூலிங் பீரியட் என்று அனௌன்ஸ் செய்திருக்குது. அதாவது 24 மணி நேரத்துக்கு வெறும் 5000 மட்டும்தான் அதிலிருந்து பணம் அனுப்ப முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அது போன்ற ஒரு செக்கை வைத்துள்ளது. இது போன்று ஸ்கேமர்ஸ் போன்றவர்கள் கையில் நம்முடைய ஃபோன் கிடைத்து சிம்மை வைத்து அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது முதல் நாள் வெறும் 24 ஹவர்ஸுக்கு வெறும் 5000 தவிர அவர்கள் அதிகமாக எடுக்க முடியாது. இதனால் அவர்கள் மொத்த பணமும் நம்முடையது அவர்களுக்கு எடுப்பதற்கு வசதியாக இருக்காது என்பது இதன் மூலம், இந்த விதியின் மூலம் ரிசர்வ் பேங்க் தெரிவித்துள்ளது. இரண்டாவது விதி என்னவென்றால் ட்ரூ ஃபேக்டர் மேண்டேட் என்று அறிவித்துள்ளது. அதாவது பணத்தை பேங்க் டு பேங்க் ஆன்லைன் மூலமோ அல்லது யூபிஐ, ஜிபே, கூகுள் பே, பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவற்றின் மூலம் அனுப்பும் பொழுது நம் பின் மட்டும் வைத்து அதை போட்டு நம்ம பணத்தை அனுப்புவோம். அந்த பின்னை நிரந்தரமாக நம்ம ஒரே இதில் சேவ் பண்ணி வைத்துக்கொண்டு அதே பின்னை போட்டு யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி மாற்ற மாட்டோம். இப்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியுள்ள விதியின்படி பின் நம்பர் போன்றவற்றை நிரந்தரமாக வைக்கக்கூடாது என்றும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சவனும் அல்லது 5 அல்லது 6 வாரங்களுக்குள் வேறு பின்னை மாற்ற வேண்டும் என்றும் கண்டிஷன் கொடுக்கும். இதன் மூலம் ஸ்கேமர்ஸ், ஹேக்கர்ஸ் கிட்ட நம்முடைய பணத்தை காப்பாற்ற முடியும் என்று அறிவித்துள்ளது. மூன்றாவது விதி பிஹேவியரல் செக்யூரிட்டி. அதாவது லொக்கேஷன் மாற்றி நம்ம தினமும் யூஸ் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்ஸு போன்றவை நம்ம டிவைஸிலிருந்து செலவிடப்படுவோம். எந்த செலவாக இருந்தாலும் அதன் மூலம் செலவு செய்வோம். ஆனால் இடம் மாற்றி, சப்போஸ் இந்த லொக்கேஷன் மாற்றி டிவைஸ் மூலம் 50,000 பணம் செல்வதற்கு ப்ராசஸ் நடக்கும் பொழுது வேறு டிவைஸிலிருந்து பணம் செல்கிறது என்பதை கண்காணிக்க அவர்களுடைய சிஸ்டத்திலிருந்து பின்புலத்தில் வேறு டிவைஸிலிருந்து செல்வதற்கு காரணத்தை ஆராய்வார்கள் என்றும், அவ்வாறு தினமும் செலவழிக்கும் பணம் மாற்றம் உண்டாகி எக்ஸ்ட்ரா பணம் போவதை தடுக்க வெறும் பின் நம்பர் மட்டும் போதாது என்றும், அதற்கு மேல் அடிஷனலாக சில செக்யூரிட்டிகள் வைக்க வேண்டும் என்றும் பேங்க் மூலம் ஆர்பிஐ வலியுறுத்த வேண்டும் என்று இந்த விதியை புகுத்தியுள்ளது. அதாவது வெறும் பின் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட் போன்றவை போட்டால்தான் பணத்தை மாற்ற முடியும் என்ற ஒரு புதிய ரூலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. இந்த ரூல் மிகவும் மக்களுடைய பணத்தை இழக்க முடியாமல், ஸ்கேமர்ஸ் பணத்தை எடுக்க முடியாமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் தடுக்கிறது. நான்காவது விதியாக சி த ரியல் நேம் என்ற தலைப்பில் ஒரு புதிய விதியை புகுத்தியுள்ளது. அது என்னவென்றால், நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பிளஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்ந்துதான் இந்த விதியை நடைமுறைப்படுத்துகிறது. அதாவது நாம் பணம் அனுப்புவவரிடம் QR கோடு இல்லை என்றால் அவர்களுக்கு நம்பர் மூலமாக பணத்தை அனுப்புவதாக இருந்தால் அவர்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை நாம் கேட்டு அதன் மூலம் அனுப்புவோம்.
ஆனால் இனிமேல் ஏப்ரல் 1, 2026 ரூல்ஸ் என்னவென்றால், நமக்கு தெரிவிக்கும் நபர் அவருடைய ஃபோன் நம்பரை தெரிவிக்கும் போது அதை நம்மளுடைய டிவைஸில் போடும்போது அவருடைய ஒரிஜினல் பெயர், அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பெயர் இருக்கிறதோ அதுதான் வரும். முன்பெல்லாம் அவர்கள் நிக் நேம் ஏதாவது சொல்லி அந்த நேமுக்கு அனுப்ப சொல்லியிருந்தால் கூட அந்த நேம் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்த பிறகு அவர்கள் கூறினாலும் அந்த பேங்கில் இருக்கிற ஒரிஜினல் நேம், அந்த நேம் தான் நமக்கு தெரிவிக்கும். இதன் மூலம் ஒரிஜினல் நேமுக்கு தான் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கும். பணம் மற்றவர்களுக்கு வேறு நபருக்கு போய் சேராமல் தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இந்த ரூல்ஸை வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 5வதாக ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் என்னவென்றால், ஜூலை 1 ஃப்ராட் ரீஃபண்ட் என்ற விதியை விதித்துள்ளது. அதாவது பேங்கில் நாம் வைத்துள்ள எஃப்டி, சேவிங்ஸ், எந்த ஒரு ஸ்கீம்லையும் பேங்க்கிலோ அல்லது வேறு துறைகளிலோ அல்லது வேறு இண்டிவிஜுவல் கன்சர்ன்லையோ நம்ம பணம் போட்டு வைத்திருந்தால் அதில் நம்முடைய பணம் திருடப்பட்டிருந்தாலோ அல்லது ஸ்கேம் பண்ணி இருந்தாலோ அல்லது ஹேக் பண்ணி இருந்ததாலோ நம்ம பணம் போய்விட்டது என்றால் அதற்கு அந்த நிறுவனம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதாவது பேங்காக இருந்தாலும் சரி, வேறு நிறுவனமாக இருந்தாலும் அதுதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதில் நாமும் ஓடிபி போன்றவை ஷேர் செய்யாத பொழுது நம்ம பணம் போயிருந்தால் அது 5 நாட்களுக்குள் சைபர் கிரைமுக்கு நாம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்றும் ரூபாய் 50,000 வரை காம்பன்சேஷன் கிடைக்கும் என்றும் இந்த ரூல்ஸ் பிரகாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சைபர் கிரைமுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவதற்கு 1930, அதாவது நேஷனல் டோல் ஹெல்பிங் நம்பருக்கு 5 நாட்களுக்குள் நம்ம ரிப்போர்ட் செய்தால் நமக்கு காம்பன்சேஷனும் கிடைக்கும். அவர்கள் அதை ட்ரேஸ் அவுட் செய்து நமக்கு எவ்வளவு விரைவாக நம்ம பணத்தை பிடித்து தர முடியுமோ அவ்வளவு விரைவாக தருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2 தடவைக்கு மேல் ஆத்தன்டிகேஷன் கொடுத்தால்தான் பணம் பேமெண்ட் செல்லும் என்றும் முக்கியமாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆத்தன்டிகேஷன் என்னும்போது இப்பொழுது வெறும் பின் மட்டும் போகிறோம். பின் பதில் நம்மளுடைய ஃபிங்கர் தெரியும்படி இருப்பதும், ஃபிங்கர் வைத்து அதன் மூலம் அடிஷ்னல் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுறதும் செய்து பேமெண்ட் செய்ய முடியும் என்ற கண்டிஷனை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சர்வதேச டிரான்சாக்ஷன்களுக்கு மேலே கூறிய விதிகள் வரும் அக்டோபர் 1 முதல் தான் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளார். ரிசர்வ் பேங்க் அறிவித்துள்ள இந்த விதிகள் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு செக்யூரிட்டியாக சில விதிகள் இருக்கும் என்பதும் நிச்சயமாகும். அது மட்டும் இல்லாமல் மக்களும் இந்த விதிகளை பின்பற்றி நாமும் நம்முடைய பணத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி.